உண்மையில் அற்புதமான ஒரு அனுபவம். பொதுவாக இந்த இம்மாதிரியான பார்வை குறைபாடு இந்த நிலையில் வந்தவர்கள் எல்லாம் அது பற்றி பேசுவதற்கு தயங்குவார்கள். இயல்பாக அதில் இருக்கக்கூடிய விடயங்களை பேச வல்லவராக இருக்கிற ஒருவராக வந்திருக்கிறார். ஐயா, கடைசி இன்னொரு விஷயம், பார்வை குறைபாடு அல்லது கண் தெரியல அப்படின்னா செவிப்புலன், தொடுகை புலன், இந்த ஏனைய புலன்கள் வந்து இன்னும் ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த அனுபவம்? நிச்சயமாக. அதாவது எனக்கு அந்த ஆற்றல் என்பது புறவழியில் பார்த்து இருவழி ஒரு பாடல் எழுதிக்கணும். இருவழி இறந்தாலும் குறையொன்றும் இல்லை எனக்கு என்றால் ஒரு வழிதான் ஞானம் தந்தல் நான் என்று கருத்தினிலை உணர்த்தி அகத்தினுடைய ஜோதியாக்கென்று பருகிடுவேன் பரமானந்தம் ராஜயோகியாய் எப்போது முன்னே என்று ஒரு பாடல் எழுதினேன். என்றால் என்னுடைய விஷன் வந்து வெளியிலே இல்லை, உள்ளே பௌர்ணமி. வெளியே எனக்கு அமாவாசை இருந்தாலும் உள்ளே பௌர்ணமி, உள்ளே நான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த உணர்வுகள் தெய்வீகமாக மாற்றக்கூடிய மாதிரி அதை நான் அனுபவமாக பாடல்களாக அல்லது கதைகளாக அல்லது உருவகமாக எனக்குடைய அந்த இன்பத்தை நான் பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தியானம் இதெல்லாம் செய்கிற பொழுது புலன்களை கட்டுப்படுத்துதல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது புலன்களை கட்டுப்படுத்தல் என்று சொல்லுகிற பொழுது கண் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு விடத்துல பார்க்கும். ஆனா அது ஒன்றும் செய்யாது, பார்க்கறது மட்டும்தான் அதனுடைய வேலை. ஆனா அது பார்த்த உடனே மற்ற புலன்கள் உங்களை செய்ய தோண்டும். ஒரு ஒரு எதுவும் அழகாக இருக்கிற பொருள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றப்படுதல. அப்ப இந்த கண்களை, இந்த புலன்களை, காதுகளை ஒரு வழிக்கு கொண்டு வருவதே பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிற பொழுது நீங்க இந்த ஆத்மீக பாதையில் இருக்கிறபடியினால் கிட்டத்தட்ட இந்த ஒரு புலனினுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டது என்கிற ஒரு எண்ணம் இப்போதாவது வந்திருக்கிறதா உங்களுக்கு? ஒரு புலன் தீர்ந்து விட்டது என்ற நினைக்கிறீங்களா? ஒரு புலன் தீர்ந்து விட்டா இந்த கண்களால் வரக்கூடிய புலன்களை கட்டுப்படுத்துறதால ஒழுங்குபடுத்துறதுல கண் பற்றி அந்த பிரச்சனை ஒன்று இல்லை, அந்த கோணத்தில் எப்பயாவது? நல்ல கேள்வி. இப்போ கண் வேண்டுமென்றால் எனக்கு சொல்லுவேன், உண்மையிலேயே கண் இருக்கிறது கெடுதியன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அப்படி கண் வரவனுமாயிருந்தால் நான் இப்போ அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கணும். நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவனாக இருந்தால் ஒரு சேவைக்கு, நல்ல விஷயத்துக்கு சரியான முறையில் அந்த கண் பயன்படுத்தப்படுமா இருந்தால் தான் நான் கண்ணை விரும்புவேன். நாங்கள் எல்லோரும் இங்கே பார்த்து கொண்டிருக்கோம், எங்களுக்கு எல்லாரும் ஒரு ஜோடி கண்கள் இருக்கு. உலகத்துல மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில பேருக்கு தான் இந்த கண்ணினுடைய அருமை என்பது தெரியும். அதுவும் அது இல்லாமல் போகிற பொழுது அந்த அருமை அதிகமாக தெரியும். இந்த கண்ணை திறந்து வைத்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தி என்ன? அதாவது நிச்சயமாக, அதாவது இல்லாவிட்டால் தான் அதில் அருமை தெரியும் என்று சொல்வார்கள். நிச்சயமாக கண் தேவை. கண் இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியும். நான் அதாவது இடைக்காலத்திலே கண் பார்வை இழந்ததன் காரணமாக எனக்கு அது பிறவியிலே கண் தெரியாமல் போனால் அது வேறு விஷயம், அது பாரதூரமான விஷயம். ஆனால் என்னை பொறுத்தளவிலே கண் என்பது இடைக்காலத்திலே எல்லா விதமான அனுபவங்களை அனுபவித்த பிறகு கண் கெட்டதையும் செய்திருக்கு, நல்லதையும் செய்திருக்கு, பலவிதமான இன்ப துன்பங்களை கண்டிருக்குது, ஏமாற்றி இருக்குது. எல்லாத்தையும் கண்ட அனுபவங்களோடு இருக்கபடினால இந்த கண் பார்வையை மிகவும், அதாவது எங்களை ஏமாற்றுறதும் கண் தான். ஆனால் கண் ஏமாற்றக்கூடியது. ஆகவே அந்த ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் தடுத்து உங்களோட கண்ணை சரியான இதை பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. பார்த்தும் பார்க்காமல் என்று சொல்வார், கேட்டும் கேடாமல் இருந்து சொல்வார், பேசியும் பேசாமல் சொல்வார். இதை 3 குரங்குகள் இப்படி பொற்றுவதையும்
இப்படி பொத்துவதையும் இப்படி பொத்துவதையும் நீங்கள் கண்டிருப்பீங்க. இது ஏன் சொல்லப்படுது என்றால் கண் என்பது எல்லாத்தையும் பார்க்கும் என்று சொன்னார். நிச்சயமா ஒரு முக்கியமாக இந்த கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்ற பாடல்கள் எல்லாம் இருக்குது. மிக அற்புதமாக சொன்னீர்கள் ஐயா, நன்றி. உண்மையில் எங்களுக்கு மீண்டும் பாராட்டுக்கள். ஐயா உங்களோட பேர் சொல்லுங்க. தியாகராஜா. தியாகராஜா. துன்பம் பலருக்கும் வாழ்க்கையில் இது ரெண்டும் தான் அடிக்கடி இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டே இருக்க விஷயம். ஒரு துன்பம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள நீங்க என்ன சொல்லிக் கொள்ளுவீங்க அந்த துன்பம் வர நேரத்தில்? துன்பம் வாரது எங்களில் நடைமுறையால் தான் அதிகமாக வரும். மற்றும்படி துன்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். எங்களில் மனதுக்கு நாங்களே ஆறுதலை சொல்லிக்கொள்ள வேண்டியால். மற்றது எப்படி ஆறுதல் சொல்லுவீங்க? துன்பம் எனக்கு மட்டும் இல்லை, உலகத்திலே எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. மனுஷ இனம் மட்டும் இல்லை, மற்ற உயிரினங்களும் இருக்குது. எத்தனையோ விதமாக எத்தனையோ உயிரினங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு. கடைசியாக உங்களுக்கு துன்பம் எப்போ வந்தது? ஏதாவது ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு துன்பம், அது சின்னது பெருசு எதுவாமல் இருக்கலாம். சிலர் பஸ்ஸில் ஏறி சீட் கிடைக்காம இருந்த சம்பவமாக கூட இருக்கலாம். அப்படி பெருசாக சொல்கிற அளவுக்கு துன்பம் இல்லை. நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேணுமென்று நினைக்கிற ஆள் தான். துன்பத்திலும் சந்தோஷமாக இருக்க வேணுமென்றதான் என்னுடைய கொள்கை. அது சாத்தியமா? முடியுதா? முடியுது. முடியாது என்ற ஒன்றும் இல்லை. முடியும். என்ன மீறி துன்பம் என்று சொல்கிற அளவுக்கு நான் இதுவரையிலும் அனுபவிக்க இல்லை. இது ஒரு பெரிய ஒரு ஞான நிலை இல்லையா? புத்தன் இதைத்தான் சொன்ன, துன்பமற்ற நிலையை வாழ முடியும் என்று சொல்லி, அது முடியுமென்று சொல்றீங்க. நான் எப்போதும் சிரித்து கொண்டு தான் அதிகமாக இருக்கிறேன். நஞ்சியே கவனிச்சிருப்பீர்கள். எனக்கு துன்பம்ன்றது, துன்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணுமே தவிர அது ஒரு பெருசுபடுத்தி அதுக்காக நான் மனம் துவண்டு போகிறது பெரிய. நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க, அது சாத்தியம் என்று சொல்றீங்க. ஏற்கையிலே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏற்றுக்கொள்ளத்தான் விரும்புகிறோமோ விரும்பலே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரி, அது தியாகராஜா ஐயா, நன்றி. உங்களுடைய ஒரு நல்ல ஒரு விஷயம், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். துன்பத்தை, வருகிற துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்தல் என்பது ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஒரு பக்குவம். அது உங்களுக்கு இருக்கிறது என்று துணிச்சலோடு சொல்கிறீர்கள். பெரிய விடயம். நன்றி, பாராட்டுகளை. சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துல ஒரு அம்மா பார்க்குறோம். இவவிடம் இருக்கிற துண்டு, வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்கிற கேள்வி. இந்த கேள்வி வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்கு. இப்போ மூத்தவர்கள் என்று பார்க்கிற பொழுது நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை கடந்து அனுபவித்து தாண்டி வந்திருக்கிறீர்கள். சில பேர் 18 வயதுகளில் 20 வயதுகளில் 30 வயதுகளில் ஏதாவது செல்கிற பொழுது உங்களுக்கு சில வேளை சிரிப்பு வரும். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்து வந்திருக்கிறோம் என்கிற ஒரு நிலை இருக்கும். இப்படி வாழ்க்கையில் ஒரு நீண்ட காலத்தை வாழ்ந்து வந்த பிறகு இன்று வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுது எந்த அளவு தூரம் மகிழ்ச்சியாக இருக்கிறது? இதுதான் இந்த கேள்வின்ற தாற்பயம். அம்மா உங்க பேர் சொல்லுங்க. சிவகாம சுந்தரி. சிவகாம சுந்தரி, அழகான பேர். சொல்லுங்க, எந்த அளவு தூரம் நீங்க உங்களோட முகத்தை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் மரிபணி காலம் துவக்கம் கணவரோடு இருந்த காலம் நல்ல மகிழ்ச்சியான காலமாக இருந்தது. இப்போ இந்த குழந்தைகளை பிறந்து அவருடைய மழலை சொல்லுடைய கட்டு அவன் நடைய எல்லா அனுபவிச்சு நல்ல சந்தோஷமாக இருந்தது. பிறகு என்னுடைய வயது போன பெற்றோருடைய நல்ல வடிவாக பார்த்து அவர்களுக்குரிய சேவைகளையும் செய்ததிலே மன மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த நாட்டுக்கு வந்த பிறகும் இங்கேயும் என்னுடைய பேர பிள்ளைகளோடும் மிகவும் சந்தோஷமாக ஒரு குறைவில்லாமல் இருக்கிறோம். இப்போ இந்த சந்தோஷம் உங்களுக்கு உள்ளுக்கு இருந்து வருதா? அதாவது இப்படி வச்சுக்கலாம். இப்போ சந்தோஷம் என்று சொன்னால் பொதுவாக சந்தோஷத்தை பார்க்குற பொழுது இந்தந்த பொருட்கள் அல்லது இந்தந்த விடயங்கள் இருந்தால் சந்தோஷம் என்று இருப்பது ஒரு மனநிலை. அந்த பொருட்கள் அல்லது அந்த விடயங்கள் இருக்கிறதோ இல்லையோ நான் சந்தோஷமாகத்தான் இருப்பேன் என்று தீர்மானித்துக் கொள்வது இன்னும் ஒரு மனநிலை இல்லையா? சொல்லுங்க. எனக்கு எது விதமான குறையும் இல்லை. அப்படி இருந்தாலும் நான் அதை குறையா எடுக்காமல் மன திருப்தியோடு சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ மக்கள் மருமக்கள் எல்லாரோடும் சந்தோஷமாக தானே, ஒரு விதமான குறைநிறைகளையும் நான் எடுத்தாடுறதும் இல்லை. எல்லாத்தையும் ஒரு சமமான நிலையிலே வச்சு சந்தோஷமாக இருக்கிறேன். மன நிறைவு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த அளவில் நான் திருப்தியாக சந்தோஷமாக இப்படியே ஆயுள் பூரா இருக்க வரும். அதுதான் ஏற்றுக்கிறேன். எத்தனை வயசாகுதுமா இப்போ? எனக்கு 75+. 75. அதில் பார்த்தா 75 சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா உஷாராக இருக்கீங்க. தேங்க்ஸ். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதால மிச்ச விஷயங்கள் எல்லாம் கூடுதலாக ஹேண்டில் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? ஈஸியாக?
ஈஸியாக இப்போ என்னால் இப்போ இந்த டயபிட்டிஸ் இருக்கிறபடியால் கொஞ்சம் இதழிக்க மற்றபடி நான் சந்தோஷமாக எல்லா விதமான ஆக்டிவிட்டி எல்லாத்துக்கும் பங்குறேன். இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பங்கு பெற்றி இருக்கிறோம். டயபெட்டிஸ் அலுப்பு கொடுக்குற பொழுது டயபெட்டிஸை நோக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டயபிட்டிஸ் எனக்கு அலுப்பு அவ்வளோ தூரம் இல்லை, எனக்கு மோசமானதாக இல்லை, கண்ட்ரோலில் இருக்கிறேன். ஆனால் மற்றக்கு நான் இதே மாதிரி நடவும் கொண்டு அட்வைஸ் சொல்லியிருக்கிறேன். உணவு வகையோ மற்ற இதில் இப்படி நடவும் கொண்டு சொல்லியிருக்கிறேன். நான் 28 வருஷமாக இப்போ டயபெட்டிஸில் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க 28 வருஷமா? டயட் கண்ட்ரோல். இப்போ எனக்கு டேப்லெட் எல்லாம் குறைவு, அப்போ டயட் கண்ட்ரோல் தான் கூடுதல். நடப்பயிற்சி அதிகமாக, நடப்பயிற்சி தான் கூட. அப்போ இங்கேருந்து நான் அங்கே சவுத் இந்த பிரிட்ஜிலேருந்து கேஸ் பிரிட்ஜிலேருந்து இங்கே நடந்து தான் வர்றது. அப்புறம் தான் நட. அப்போ இந்த பயிற்சிகளால் தான் எனக்கு கண்ட்ரோலில் இருக்கிறேன். இது அப்போ டாக்டரே சொல்லிட்டேன், மருந்துகளெல்லாம் உங்களுக்கெல்லாம் குறைச்சி டோஸுகளும் இப்போ 15-20 மில்லிகிராமில் தான் இந்த மருந்து அப்படி இருக்குது. அப்போ அந்த அளவில் எனக்கு சந்தோஷம். இந்த வயதில் நான் இந்தளவு கண்ட்ரோலில் இருக்கிறேன்னே ரெண்டும் டாக்டரே சொல்லுவேன். இந்த வேலை உங்களை போல கண்ட்ரோலில் இருக்க மாட்டேன். இவ்வளோ வேகமாக நடப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு ஒரு நல்ல வேகமாக உங்களோட நடந்த மேக்ஸிமம் ஸ்பீட் நடந்து காட்டுவீங்க. இப்போ இதில் கேஸ் பிரிட்ஜ் இருக்கலாம், பிரிட்ஜிலேருந்து இதுக்கு வர மாட்டோம். எனக்கு 25 மினிட்ஸ் எடுக்கும். அந்த ஒரே சீரான வேகம், ஆக வேக நடையும் இல்லை, மந்தாவும் இல்லை. நிச்சயமா இல்லையா? உண்மையில் நீங்கள் 77 வயசுன்னு சொன்னீங்க இல்லையா? 75 வயசுல இவ்வளவு உற்சாகமா இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்க. அதுக்காகவே உங்களுக்கு பாராட்டுக்கள். நன்றியா. நன்றி. ஒரு அழகாக வாழ்க்கை சந்தோஷம் என்பது பொருட்களால் உலகத்தில் இருக்கக்கூடிய விடயங்களினால் அது வருவதல்ல. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவையெல்லாம் இருக்கிறதோ இல்லையோ எல்லாம் என்பது 2வது பட்சம் என்கிற ஒரு நல்ல ஒரு அழகான வாழ்க்கை தத்துவத்தை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. அடுத்ததாக நாங்கள் இந்த பச்சை பக்கம் பார்க்கலாம். மீண்டும் இந்த பச்சை அணியை சார்ந்து இங்கே வந்திருக்கிறோம். ஐயா பொன்னிச்சாமி ஐயா அவர்களை சந்திக்கிறோம். எனக்கு தெரியும், முன்பு ஒரு நிகழ்ச்சியில் இவரை சந்தித்திருக்கிறேன். முன்னாளில் பஸ் கண்டக்டராக பணியாற்றியவர், அது பற்றி ஒரு நீண்ட அனுபவங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடியவர். அவரிடம் வந்திருக்கக்கூடிய இந்த துண்டில் எழுதியிருக்கிற விடயம், இளம் தலைமுறைக்கு சொல்ல விரும்பும் செய்தி. 2 வரியில ஐயா, 2 வரியில. சரி, ஒரு வரி கூடி போனா பரவாயில்லை. நல்லவனா எப்பவும் நல்லவனாயிரு, எல்லாருடனும் அன்பாக பழங்கு, நல்லாக படித்திரு, மற்றது பாட்டு நல்லா பாடக்கூடியதாக இரு. பாடு எப்பவும் மனதை சந்தோஷப்படுத்தும். இது ஒரு நல்ல செய்தி. நீங்க ஒரு 2 வரி பாடி காட்டுங்க எங்களுக்கு. சின்னம் சிறு பெண் போலே சிற்றாடையுடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்தூக்கச் சிரித்திருப்பாள். சின்னம் சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகு கிணையாக வேறெதுவும் கிடையாது. சின்னம் சிறு பெண் போலே சிற்றாடையுடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்தூக்கச் சிரித்திருப்பாள். மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி. உண்மையில் அற்புதமாக சில வரிகளை நல்லா சொல்லியிருக்கீங்க. நன்றி. பிரதானமாக அரட்டை அடிக்கின்ற தலைப்பு என்ன? தலைப்பில் அதிகமாக அரட்டை அடிப்பீர்கள்? வீடுகளில் நேரம் போகிறது என்று சொன்னால் அரட்டை அடிக்கிற பழக்கம் இருக்காமா உங்களுக்கு? உங்க பேர் சொல்லுங்க. தவமணி தேவி. உங்களுக்கு ஆக்களோட டெலிஃபோனில் கதைக்கிறது அல்லது வீட்டில் போயிட்டு கதைக்கிறது அப்படியான பழக்கங்கள் இருக்குதா? அப்படி இருக்குது, ஆனால் சந்தர்ப்பங்கள் நிறைய வருவதில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது என்ன தலைப்பில் அதிகமாக பேசிட்டு இருப்பீங்க ஆக்களோட? என்ன உங்களோட மெயின் அரட்டை சப்ஜெக்ட்? அரட்டை சப்ஜெக்ட் என்றால் எங்களை அருணோதயம், சன்ரைஸ் அருணோதயம், இதை பற்றி தான் கதைக்கிறது. எங்களை வயசுண்டாக்கள் எடுத்தது அதை பற்றி தான் கதைப்போம். இந்த கம்யூனிட்டி சென்டர் பற்றி சென்டர் அதில் என்ன கதைப்பீங்க மெயின்? நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்ன கதைக்கிற காலம்புரை, என்னப்பா ஹலோ என்ன செய்கிற, சும்மா இருப்பா, இன்றைய வியாழக்கிழமை இல்லை, இன்றைய செவ்வாய்க்கிழமை
வியாழக்கிழமை என்றாலும் சித்திராட்டு இருக்கா போய் கலாயிலாண்டு சிரிக்கலாம் இல்லையாண்டா சுதை தண்ணி குடிக்கலாம் தானே அரி அப்புறம் பார்த்தா என்னென்ன ஓ அங்கே சோறு நல்ல ஏதோ மிரக்கறி என்னாலும் ஏதோ எண்ணெயை விடட்டோ விடாமலே ஏதோ வதக்கி வீட்டு எண்ணா பேச்சு எண்ணெய் விடக்கூடாது அப்போ அது இருந்தாலும் சாப்பிடலாம் தானே அப்போ நீ போறியோ அங்கே ஓ நான் பின்ன எப்போ 7 மணி 2 ஒலிம்பிய குளிச்சுட்டு தானே போகிறது வெள்ளனை ஒலிம்பிய குளிக்கணும் போத்தான் வேணும் போவாட்டி என்ன செய்கிறேன் இதுக்கு இருந்து என்னப்பா செய்கிறது சரி போயிடு அப்போ பலிக்கு நாளைக்கு வருவா தானே ஓமாம்மா அப்போ நாளைக்கு என்ன விசேஷம் ஒன்றும் விசேஷம் இல்லாட்டி அங்கவே எங்கட சகோதரங்களை பார்க்குறதுலையும் சந்தோஷம் தானேம்மா அதனாடியா நீங்கள் கட்டாயம் வாப்பா ஓமாம்மா நான் கட்டாயம் வருவேன் அங்கே இருந்தாலும் ஒரு கிழமைக்கு ஒரு காண்டாலும் போந்த சித்ரா ஒரு நாளாக 2 நாளாக்க மாட்டாளாம் சும்மா வீட்டுக்கு கிடந்து நாங்களும் படுற பாடு அப்படி இல்லாட்டி இந்த ஃபோனில் அதை சின்னப்பா செய்கிற காசுலேயே போகுது மனுஷனிலே பேசும் காசுக்கு இருக்கும் அவ சரி சித்திராட்ட போய் ஏதோ தழுத்தே தண்ணியை கொடுத்து அதை பிஸ்கட்டும் வைப்பா சிலவள அதையும் சாப்பிட்டு இல்லை பிஸ்கட் சிலவள மெட்ட நாக்கெல்லாம் படை கேக் அப்படி வேறும் ஏதோ ஒன்றை வைப்பாளா ஆனால் ஏதோ அதை இருந்தாலும் சாப்பிட்டு வீட்டில் எண்ணெய்க்கு கரைச்சல் சீனிக்கு கரைச்சல் சீனி சாப்பாட்டு பேச்சு ஆனால் அங்கே போனாலும் களை வேண்டாலும் எடுத்து சாப்பிடலாம் ஆனால் எனக்கு டயபெட்டிஸ் இல்லாட்டி எங்கள் வீட்டில் இருக்கிறாள் செய்ய விடாது அது அப்புறம் களை எடுத்து சாப்பிட்டு அப்புறம் அதெல்லாம் கூடி போடும் ஆனால் களவெடுத்து சாப்பிடுறது சொல்லுங்க ஒருக்கா டயபெட்டிக் இருந்தா நான் வீட்டுல சாப்பிட விட மாட்டேங்க என்ன நடக்கும்னு சொல்லுங்க என்ன நடக்கும் ஏனப்பா இதை முன்னால வச்சேன் கேட்பார் இல்லையோ யாரும் விசிட்டர்ஸ் வந்து அதை கொடுத்தார் எடுத்து சாப்பிட்டு நீ தானே எனக்கு முன்னால கொண்டு வச்சேன் இதுதான் நடக்குது வீட்டுல நடக்கிறது டெய்லி இது எல்லா வீட்லையும் எங்கட வீட்டில் நடக்குது மற்ற ஆக்கள் பெற்று கடவுளில் நடக்குது என்னப்போ இதை வச்சேன் இந்த பழங்களை எப்படி வைக்காது ஆனால் எல்லாம் சாப்பிட வேண்டிட்டு இருந்தாலும் நான் வைக்கக்கூட வைச்சால் ஏன் இப்படி வச்சா எனக்கு அவர் அப்படி சொன்னது அது சொல்லுங்கன்னா மெனக்கட்டுப்பாடு வேணும் தான் தனக்கு வருத்தம் பண்ணால் சாப்பிடாம இருங்க எனக்கு வருத்தம் இல்லை நான் சாப்பிட்றேன் நீங்க நாடகம் அப்படி இப்படி நடிச்சிருக்கீங்களா முந்தி நடிச்சேன் நான் நாடகம் நடிச்சேன் எல்லாம் இந்த சென்டரில் வந்து இப்போ வயசு சொன்ன நேரத்தில் இப்போதான் கூட நாடகம் இல்லை நடனம் இல்லை ஆடினவா அப்படியா எப்படி ஒரு சின்ன ஒரு நடனம் யார்கிட்டயாவது ஒரு ஆளுக்கு வந்திருக்குமே நடனம் வந்திருக்கு தானே அப்படி வந்தவங்க அடுத்த முறை துண்டை லைட்டா மாட்ட மாத்தி விடுங்க திருப்பி வரும்போது ஆமா நன்றி உண்மையிலே சுவாரஸ்யம் அது எப்படி இந்த 2 பேர் பேசுற மாதிரியே பேசுனீங்க அது அப்படி யாரோட நீங்க பேசுற ஆள் இங்க இருக்காங்களா அவ இல்லை வேற இல்லை அரட்டேண்டா இப்படித்தான் இருக்கும் 2 பேரும் தானே பேசுவோம் அதனால எவ்வளவு நேரம் போகும் உங்களோட அரட்டை அது இப்போ சில லேண்ட் ஃபோனுக்கு எடுத்தால் இந்த 10 நிமிஷமாச்சும் இன்னும் கதைச்சோன்ட்ருக்கு அதுக்காக மொபைலுக்கு தான் எடுக்கிற அதிகமாக அதுக்கு அங்கே அந்த அவருக்கு ஃபோன் வருந்தாங்க ஸ்கைப் எல்லாம் வீட்டில் இருக்கா அது எல்லாமே இருக்குதான் சரி சமைச்சு பேசுறதும் உண்டு சமைச்சு பேச முடியாது அது சமையல் முடியாதான் பேசுகிறேன் ஃபேஸ்புக்கும் இருக்கா உங்களுக்கு எல்லாமே இருக்கு என்ன ஃபேஸ்புக்கில் என்ன எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஐயோ அதெல்லாத்தையும் நான் ஃபேஸ்புக் அதிகமாக பாவிக்கிறேன் இல்லை தச்செல்லாம் தேவைப்பட்டால் தான் அதை ஓப்பன் பண்ணுவேன் மற்ற மாதிரி பெருசாக தெரியவும் மாட்டுது நிச்சயமா நன்றி அம்மா உண்மையாக அழகாக பேசுனீங்க அப்படியே சிரிக்கக்கூடியதாக இருந்தது தேங்க்யூ நன்றி சரி இப்போ இன்னும் ஒரு இந்த நிறத்தில் ஒரு கடதாசி இருக்கிறது இதில் திருமதி லட்சுமி பிள்ளை அம்மா உங்களுடைய அட்டைகள் எழுதி இருக்கிற விஷயம் நீங்களே பார்த்துருப்பீங்க பிடித்த பாடல் பிடித்த பாடகர் முணுமுணுக்கும் பாடல் நீங்க பாடுவீங்களா என்ன பாட்டு பாடுவீங்க தேவாரம் தான் சொல்லுவேன் தேவாரம் பாடுவீங்க சினிமா பாட்டு உங்களுக்கு பிடிக்காது சினிமா பாட்டுக்கு எனக்கு தெரியாது பிடிக்காது அது பிடிக்காது என்ன தேவாரம் கூட பிடிக்கும் உங்களுக்கு
சிற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கட்டுணை பூட்டியோர் கடலினும் பாஜினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தினுளம்புரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சரியா? நீங்க தீவிரமான முருக பக்தி ஆமா, மிக்க நன்றி. நம்மாட்ட நான் கேட்கிற விஷயம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்ல விரும்புகிற மனிதர்கள் யார்? யாருக்காவது நன்றி நீங்க சொல்லணும்னா மனசார சொல்லுவீங்கன்னு சொன்னா யாருக்கு சொல்லுவீங்க? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு தான் முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனக்கு நல்வழிப்படுத்தி நல்ல அறிவு ஆக்கம் ஊக்கம் உற்சாகம் எல்லாம் தந்து என்னை நல்வழிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய வாழ்க்கையில் என் கரம் பிடித்து இன்ற வரையிலே நான் நினைத்தபடி என்னுடைய காரியங்கள் அனைத்துக்கும் எனக்கு கை கொடுத்து எந்த விதமான ஆட்சேபனையும் சொல்லாமல் என்னுடைய விருப்பத்துக்கு என்னை நடக்க விடுகின்ற என்னுடைய கணவருக்கு அடுத்ததாக நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அருணோதயம் தமிழர் சனசமூக மேம்பாட்டு நிலையத்தை உருவாக்கி எங்கள் எல்லோரையும் இங்கே கூட வைத்து கிழமையில் முதல் நாங்கள் 2 நாள் ஒன்று கூடினோம். இப்போ ஒரு நாள் தான் கூடுகின்றோம். இந்த நாள் எப்போ வரும், எப்போ வியாழக்கிழமை வரும் என்று எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த வைத்த சித்ராவுக்கு அடுத்ததாக நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அடுத்ததாக இன்றைய தினம் மிக மிக சந்தோஷமாக போகிறதுக்காக எங்களோடு இணைந்திருக்கும் ஐபிசி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்கள் யாரும் இல்லையாமா வாழ்க்கையில? நிறைய நண்பர்கள் இருக்கு. அப்படி யாராவது நண்பர்கள், மறக்க முடியாத நண்பர்கள் யார் இருந்தா சொல்லு. எத்தனையோ நண்பர்கள் எல்லாம் எனக்கு இருந்தார்கள். காலத்தின் கோலத்தில் இன்று அவை எல்லாரையும் நான் இழந்து நிற்கின்றேன். மிக மிக நான் நெருங்கி பழங்கிய அத்தனை பேரையும் இன்று இழந்து நிற்கின்றேன். உதாரணம் சொல்லுங்கம்மா. இன்றைக்கு நீங்க படுத்தா உங்களோட கனவுல வரக்கூடியவர்கள் அல்லது உங்கள் மனசுல அடிக்கடி வந்துட்டு போறவங்க சாவின் விளிம்பில் நான் நின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை காப்பாற்றிய மயிரிழையில் என்னை காப்பாற்றின ஒரு இந்திய உயர் இராணுவ அதிகாரி என் வாழ்விலே எனக்கு என்னுடைய உயிர் பிரியின் தருவாயிலும் என் கண்ணுக்கு முன்னால் அவர் இருப்பார். என்னை காப்பாற்றின மனித தெய்வமாக அவரை நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அதாவது ஒரு நாட்டில் நடக்கின்ற சம்பவங்களில் என்னை கொல்லுறதுக்கு வந்தார்கள். தயார் நிலை இறுதி நேரத்தில் கடவுள் போல் வந்து என்னை அவர் காப்பாற்றினார். அவர் என் வாழ்வில் இன்றைக்குமே மறக்க முடியாத ஒரு ஆத்மா. அவர் மறக்க முடியாது. எல்லாரும் இந்திய இராணுவத்தை பொல்லாதவர்களான் பல பல சண்டைத்தனங்கள் செய்தார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் எங்கள் 5 பேர்த்த உயிரை காப்பாற்றின அந்த அதிகாரியை வாழ்க்கையில் என்றுமே மறக்க முடியாது. ஒரு சில நல்ல நல்ல ஆத்மாக்களும் அந்த இராணுவத்தில் இருந்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள். சில எல்லாருமே கூடாதவர்கள் இல்லை. எத்தனையோ அப்படி ஒரு நல்ல உள்ளம் இருந்தபடியாக தானே அந்த நேரம் எங்களை காப்பாற்றினார். இல்லாவிட்டா நாங்கள் மண்ணோட மண்ணா போய் விட்டாக்கி 30 வருஷம் வந்திருக்கு. 25-30 வருஷம் குடும்பத்தோட இல்லை. ஒரு 5 பேர். 5 பேர். நீங்க அதில் நானும் ஒரு ஆள். இப்பயும் ஒரு நன்றி அவருக்கு நீங்க நன்றி சொல்லுவீங்களா? அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்ல முடியாத கட்டமாக போச்சுது. எங்களை காப்பாற்றி கொண்டு நான் நன்றி பிறகு சொன்னேன். நான் நன்றி சொன்னேன். பேருந்து அவரோட தொடர்பு இல்லை எனக்கு. இராணுவங்களோட தொடர்பு வச்சுக்கிற நல்லா இல்லை தானே, அதனால் அவருக்கு தொடர்பு இல்லை. ரொம்ப மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி.
Sita